சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலக வர்த்தகத்தின் முக்கிய கடல் வழித்தடங்களை சுற்றி பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முதல் இந்தோ பசிபிக் வரை சர்வதேச அரசியலில் புதிய திருப்பங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி வருகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள பாதுகாப்பு நிலைமை, உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் கடல் வர்த்தகத்தின் எதிர்காலம் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேவேளை பனாமா கால்வாய், லெபனான் எல்லை மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையமாக கொண்டு உலக வல்லரசுகள் தங்களின் ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு நகர்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் நீடிக்கும் பாதுகாப்பு பதற்றத்தின் சமீபத்திய நிலவரம், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான ராஜதந்திர மோதல்கள், பனாமா கால்வாயை மையமாக கொண்டு அமெரிக்கா சீனா இடையே உருவாகும் புதிய புவிசார் அரசியல் போட்டி, லெபனானில் மீண்டும் தீவிரமடைந்துள்ள இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகள், மேலும் புதுதில்லியில் நடைபெறும் இந்தியா ஜப்பான் உயர்மட்ட சந்திப்பின் முக்கியத்துவம் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு கணக்கீடுகள் என உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை தீர்மானிக்கக்கூடிய இந்த முக்கிய நிகழ்வுகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் சர்வதேச அரங்கில் ஈரான் தோக விவகாரங்களில் சந்தித்து வரும் ராஜதந்திர முட்டுக்கட்டைகளுக்கு இடையே மத்திய கிழக்கின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி இன்னும் ஒரு ஆபத்தான பொருட்களமாகவே நீடிக்கிறது என்று கப்பல் தொழிலாளர்களும் முதலாளிகளும் அதிகாரப்பூர்வமாக பிரகடனப்படுத்தியுள்ளனர். கடந்த ஜூன் மாத இறுதியில் 2 பிரமாண்ட சரக்கு கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட அசுர தாக்குதல்களை தொடர்ந்து நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் சர்வதேச போக்குவரத்து தொழிலாளர் கூட்டமைப்பும் கடல்சார் தொழில்துறை முதலாளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டு பேச்சுவார்த்தை குழுவும் இணைந்து ஹார்முஸ் ஜலசந்தியை வரும் ஜூலை 9 வரை போர் நடவடிக்கை பகுதியாக அறிவித்து வைத்திருக்க ஒரு மனதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள தற்போதைய கடல்சார் முடக்கம் மற்றும் மாலுமிகளின் உயிருக்கான அச்சுறுத்தல் விவரங்களின்படி ஜூன் மாத இறுதியில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தொடர் வான்வெளி மற்றும் ஏவுகணை தாக்குதல்களின் கோர விளைவாக ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச கடல்சார் அமைப்பு நடத்தி வந்த அவசர கப்பல் வெளியேற்றும் திட்டம் தற்போது முழுமையாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த மீட்பு நடவடிக்கை நிறுத்தப்படுவதற்கு முன்பு வரும் 3 நாட்களில் சுமார் 2500 மாலுமிகளும் 115 வணிக கப்பல்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போதைய அசுர தாக்குதல்களால் எஞ்சிய மீட்பு பணிகள் முற்றிலுமாக முடங்கியுள்ளன. ஐநாவின் அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி ஹார்முஸ் ஜலசந்தியின் போர்க்கள பகுதிக்குள் தற்போது சுமார் 600 வர்த்தக கப்பல்களும் அவற்றின் ஏறத்தாழ 11,000 சர்வதேச மாலுமிகளும் தங்களின் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சிக்கியுள்ளனர். வளிமண்டலத்தில் பொறுமுகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தொழிலாளர் சங்கமமான ITWF மற்றும் முதலாளிகளின் JNB அமைப்பு இணைந்து வெளியிட்டுள்ள அவசர கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இந்த பகுதியில் தொடரும் குறிப்பிடத்தக்க உயிர் அபாயத்தையும் அதிவேகமாக மாறிவரும் போர் சூழ்நிலையையும் இந்த முடிவு அங்கீகரிக்கின்றது. சர்வதேச பேரம் பேசும் மன்றத்தின் தொழிலாளர் ஒப்பந்தங்களின் கீழ் வரும் கப்பல்களில் இந்த அபாயகரமான போர்க்கள பகுதியில் பணியாற்றும் அனைத்து மாலுமிகளுக்கும் தொடர்ந்து இரட்டை ஊதியம் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்நாட்டில் உச்ச நீதிமன்றத்தின் குடியுரிமை தீர்ப்பு பின்னடைவுகளுடனும் வெளியுறவுக் கொள்கையில் சர்வதேச ராஜதந்திர தோல்விகளுடனும் தவித்து வரும் வேளையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் சிக்கியுள்ள 11,000 மாலுமிகளை மீட்க ஐநா சபை உலக நாடுகளின் அவசர ராணுவ பாதுகாப்பை கோரியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா தலைமையிலான பிராந்திய பாதுகாப்பு பேச்சுவார்த்தை ஈரான் அரசு தற்பொழுது கடுமையாக சாடி நிராகரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக கப்பல்களின் தடையற்ற போக்குவரத்தை உறுதிப்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், லெபனான் மற்றும் சிரியா உள்ளிட்ட 12 நாடுகளின் மூத்த ராணுவ அதிகாரிகளை ஒன்றிணைத்து பக்ரைனில் அமெரிக்கா நடத்திய அவசர ராணுவ உச்சி மாநாட்டை ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் அலி கரீப் அபாடி முற்றிலும் சட்டவிரோதமானது என அறிவித்துள்ளார். பக்ரைன் ராணுவ கூட்டத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிரடி அறிக்கையின்படி ஹார்முஸ் ஜலசந்தி என்பது ஈரானின் இறையாண்மை மற்றும் கட்டளையின் கீழ் மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளது. அது அமெரிக்காவின் சென்காம் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை. பக்ரைனில் அமெரிக்கா நடத்தும் ஒரு ராணுவ உச்சி மாநாட்டால் பாரசீக வளைகுடாவிற்கு ஒருபோதும் சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்திவிட முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உண்மையான பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமெரிக்கா செய்ய வேண்டிய 4 கட்டளைகளையும் அவர் நேரடியாக பட்டியலிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா செய்யும் தலையீடுகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். பாரசீக வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து அமெரிக்க ராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும். பிராந்திய நாடுகளின் சுயேட்சையான இறையாண்மையை மதிக்க வேண்டும். அமெரிக்காவின் தற்காலிக ராணுவ பாதுகாப்பின் கீழ் இயங்காமல் மத்திய கிழக்கின் புதிய புவிசார் அரசியல் யதார்த்தங்களை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈரானின் இந்த அதிரடி பிரகடனமானது அமெரிக்கா பக்ரைனில் திரட்டிய அரபு நாடுகளின் கூட்டணியை நேரடியாக எச்சரிப்பதாக
பகுதியாக அமைந்துள்ளதால் வரும் நாட்களில் ஹார்மோஸ் ஜலசந்தையில் அமெரிக்கா ஈரான் ராணுவங்களுக்கு இடையே நேரடி வான்வழி அல்லது கடல்சார் மோதல்கள் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அசுர வேகத்தில் அதிகரித்துள்ளன. உலகளாவிய கடல் வர்த்தகத்தின் உயர் நாடுகளான உக்ரைன் மற்றும் ஹார்மோஸ் ஜலசந்தியில் அசுரப்போர் முகங்கள் சூழ்ந்துள்ள இதே வேளையில் மேற்கு அரைக்கோளத்தின் மிக முக்கியமான நீர்வழியான பனாமா கால்வாய் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புதிய புவிசார் அரசியல் அதிரடி பிரகடனம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். மெனோராவில் உள்ள தியோடர் ரூஸ்வெல்ட் ஜனாதிபதி நூலகத்தின் திறப்பு விழாவில் புதன்கிழமை உரையாற்றிய அதிபர் டிரம்ப் பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா பனாமாவிடம் ஒப்படைத்த வரலாற்று முடிவை கடுமையாக விமர்சித்ததோடு இந்த உலகளாவிய நீர்வழியில் சீனா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதை வாஷிங்டன் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அதிகாரப்பூர்வமாக எச்சரித்துள்ளார். பனாமா கால்வாய் விவகாரத்தில் டிரம்ப் வெளியிட்டுள்ள கடுமையான புவிசார் அரசியல் விமர்சனங்களின்படி 1914 அமெரிக்காவால் கட்டுப்பட்டு 1977 ஆண்டின் டொரிஜோஸ் கார்டர் ஒப்பந்தங்களின்படி 1999 பனாமாவிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட வரலாற்று முடிவை டிரம்ப் முட்டாள்தனமானது என சாடினார். அமெரிக்கா கட்டுப்பாட்டை விட்டுக் கொடுத்த பிறகு பனாமா நாடு கப்பல்களுக்கான போக்குவரத்து கட்டணங்களை 4 மடங்குக்கு மேலாக கடுமையாக உயர்த்தி பெருமளவு பணம் சம்பாதித்ததாக டிரம்ப் குற்றம் சாட்டினார். தற்போது லாபம் ஈட்டும் இந்த பனாமா கால்வாயை சீனா தனது மறைமுக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றது. அதை அமெரிக்கா தடுத்து நிறுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். சுமார் 82 கிலோமீட்டர் நீளமுடைய பனாமா கால்வாய் அட்லாண்டிக் பெருங்கடலை பசிபிக் பெருங்கடலுடன் இணைக்கும் உலகின் மிக பரபரப்பான மூலோபாய நீர்வழியாகும். அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்நாட்டில் உச்ச நீதிமன்ற நெருக்கடிகளுக்கு இடையே உலகளாவிய கடல் வர்த்தக பாதைகளை பாதுகாக்க போர்க்களத்தில் இறங்கியுள்ளார். சர்வதேச அளவில் உலக நாடுகள் பெரும் பொருளாதார மற்றும் கடல்சார் முடக்கங்களை சந்தித்து வரும் இக்கட்டான சூழலில் மத்திய கிழக்கில் தற்காலிகமாக எட்டப்பட்டு போர் நிறுத்த அமைதியும் தற்பொழுது முற்றிலுமாக நிலை குலைந்துள்ளது. கடந்த வாரம் இருதரப்பிற்கும் இடையே முறையான போர் நிறுத்தத்திற்கான கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனான் மீது தொடர்ந்து தனது உக்கிரமான வான்வழி மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றன. அதிகாரப்பூர்வ தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்தியுள்ள அசுர தாக்குதல்களின் முழுமையான விவரங்களின்படி தெற்கு லெபனானில் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டு வரும் தீவிர ராணுவ நடவடிக்கைகள். நபதியா அல்-பஃப்கா மீதான தாக்குதல். தெற்கு லெபனானில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நபதியா அல்-பஃப்கா பகுதி மீது இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் ஒன்று அசுர வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. கிராமங்கள் தரைமட்டமாக்கல். இஸ்ரேலிய எல்லைக்கு அருகில் உள்ள பின் ஸ்பெயின் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹத்தாத்தா மற்றும் பெய்ட் ஜகூன் ஆகிய இரு பிரதான கிராமங்களுக்குள் புகுந்த இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்த உள்கட்டமைப்புகளை திட்டமிட்டு வெடிப்பொருட்கள் மூலம் இடித்து தரைமட்டமாக்கும் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. ஜெட்டர் கிராமத்தில் அதிர்ச்சி தாக்குதல். எல்லைக்கு அருகில் உள்ள ஜெட்டர் என்ற கிராமத்தின் மீது இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் ஒன்று திடீரென 3 அதிர்ச்சி தாக்குதல் குண்டுகளை வீசி பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் கியாம் பகுதியிலிருந்து தற்பொழுது வரை பலத்த துப்பாக்கி சத்தங்கள் தொடர்ந்து கேட்டு வருகின்றது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான சில நாட்களிலேயே இஸ்ரேல் மீண்டும் தெற்கு லெபனானில் ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடங்கியிருப்பது இப்பகுதியில் மீண்டும் ஒரு முழு அளவிலான பிராந்திய போர் வெடிப்பதற்கான அபாயத்தை அசுர வேகத்தில் அதிகரித்துள்ளது. உலகளவில் உக்ரைன், லெபனான் மற்றும் ஹார்மோஸ் ஜலசந்தியில் அசுர போர் முகங்கள் சூழ்ந்துள்ள அதீத உலகளாவிய நிச்சயமற்ற சூழ்நிலைக்கு மத்தியில் ஆசியாவின் மிக முக்கியமான மூலோபாய கூட்டணியான 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. ஜூலை 1 மாலை தில்லியில் தரையிறங்கிய ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சானி டகாஜிச்சி இன்று காலை 10 மணியளவில் ராஷ்டிரபதி பவனின் முகப்பு முற்றத்திற்கு வந்தடைந்தார். அங்கு அவருக்கு ராணுவ மரியாதையுடன் கூடிய உற்சாகமான பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் இல்லத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் தற்போது தீவிர இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். பிரதமராக தனது முதல் அதிகாரப்பூர்வ இந்திய பயணத்தை மேற்கொண்டுள்ள சனி டாகாஜிச்சி புதுதில்லி புறப்படுவதற்கு முன்னதாக உலகளாவிய போர் சூழல்களுக்கு மத்தியில் இந்தியாவுடனான கூட்டுறவின் முக்கியத்துவம் அசுர வேகத்தில் வளர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய சந்திப்பின் முக்கிய அம்சங்களின்படி இந்தோ பசிபிக் புதிய கொள்கை. சீனாவுடன் வளர்ந்து வரும் மோதலை எதிர்கொள்ளும் வகையில் கடந்த மே மாதம் ஜப்பான் வெளியிட்டு புதிய ஃப்ரீ அண்ட் ஓபன் இந்தோ பசிபிக் கொள்கைகளின்படி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்ட இந்தியாவின் பங்கை டகாஜிச்சி வலியுறுத்துகிறார். அசுர வர்த்தக மன்றம். ஜப்பானிய வர்த்தக சமூகத்தை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட உயர்நிலை உறுப்பினர்களுடன் தில்லி வந்துள்ள பிரதமர் டகாஜிச்சி இன்று மாலை 3 மணிக்கு ஜப்பான் இந்தியா பொருளாதார மன்றத்தில் உரையாற்றுகின்றார். செமி கண்டக்டர்கள் மற்றும் விநியோக சங்கிலி பாதுகாப்பு குறித்து இங்கு விவாதிக்கப்படவுள்ளது. செயற்கை நுண்ணறிவு ஒப்பந்தங்கள். இன்று மதியம் 1 மணியளவில் இரு தலைவர்களும் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்திக்க உள்ளனர். அப்போது செயற்கை நுண்ணறிவு, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மற்றும் தூய்மை
தூய்மையான ஆற்றல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பனாமா கால்வாயை சீனாவிடமிருந்து பாதுகாப்போம் என பிரகடனப்படுத்தி வரும் வேளையில் தில்லியில் நடக்கும் இந்த மோசடி டகாஜிச்சி சந்திப்பு சர்வதேச அரங்கில் புதிய அதிகார சமநிலையை உருவாக்கியுள்ளது. மறைந்த ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே மற்றும் பிரதமர் மோடிக்கு இடையே இருந்த பிரத்யேக நட்புறவின் தொடர்ச்சியாக பிரதமர் சானி டகாஜிச்சியின் இந்த அசுர பொருளாதார பாதுகாப்பு பிரகடனம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் மேலாதிக்க போராட்டத்திற்கு ஒரு பலமான ராஜதந்திர பதிலடியாக பார்க்கப்படுகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.